செய்திகள் தொடர்கின்றன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி 285 நாட்களுக்கு மேல் விண்வெளியில் தவித்து வந்தாலும் இத்தனை நாட்கள் சாதனை புரிந்த சுனிதா வில்லியம்ஸுக்கு ஒரு நாள் சம்பளம் வெறும் 350 ரூபாய்தான் என சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பார்க்கலாம் விரிவாக இந்த தொகுப்பில். நாசா ஆராய்ச்சி மையம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவுக்கே பெருமை தேடி தரப்போகிறார். உலக நாடுகள் மத்தியில் சுனிதா வில்லியம்ஸின் பெயர் வரலாற்றை படைக்கும் தான் என்றாலும் அவருக்கு ஒரு நாளைக்கு வெறும் 347 ரூபாய்தான் சம்பளமாக வழங்கப்படுகிறதாம். நாசா விண்வெளி மையத்தின் கீழ் பணிபுரியும் விண்வெளி வீரர்களுக்கு GS-12 முதல் GS-15 வரை என்ற தகுதிகளின் அடிப்படையிலேயே சம்பளம் வழங்கப்படுகிறது. அதாவது G-12 கிரேட்களின்படி ஆண்டுக்கு 66,176 அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பின்படி 55 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக G-13 மற்றும் G-14 ஆகிய கிரேடுகளை சேர்ந்த வீரர்களுக்கு இந்திய மதிப்பின்படி 75 லட்சம் ரூபாயிலிருந்து 1,10 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதற்கு பிறகு G-15 தரத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டுக்கு 1,26 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என நாசா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வகைகளில் சுனிதா வில்லியம்ஸுக்கு G-14 அல்லது G-15 தரத்திலேயே சம்பளம் வழங்கப்படுகிறதா. அதாவது ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் முதல் 1,40 லட்சம் ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுகிறது. எல்லாம் சரி, இந்த சம்பளம் அனைத்துமே விண்வெளி மையத்தில் வேலை பார்க்கும் போது மட்டும்தானா? மற்றபடி விண்வெளிக்கு சென்று விட்டால் அங்கு அவர்கள் வசிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வெறும் $4 தான் சம்பளம். இந்திய ரூபாயின் மதிப்பின்படி ஒரு நாளைக்கு வெறும் 347 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆக மொத்தம் 287 நாட்கள் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் தான் சம்பளமாக கொடுக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்ப்பவருக்கு இதுதான் சம்பளமா என்ற கேள்விகள் எழுந்தாலும் விண்வெளியில் இருக்கும் வீரர்களுக்கு இன்னும் சம்பளம் குறைவாகவே வழங்கப்படுவது அமெரிக்க விதி.